ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் அக்வேரியம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா காப்பர் பிராண்ட் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காப்பர் பிராண்ட் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷுங்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை ஃபிஷ் ஃபேமிலியே சேர்ந்தது தான். பட்டர்ஃப்ளை ஃபிஷ் ஃபேமிலியிலே இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனாலே வந்து நிறைய பேர்த்தோட ஃபேவரட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் ரெண்டு ஓஷன்லேயுமே இந்த ஃபிஷ் வந்து நிறையவே கிடைக்கும். ஃபிஷ்ஷோட கலரே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு ஒயிட் கலந்து பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக யூனிக்காகவே இருக்கும். ஆனால் இது வந்து ஃபீடிங் எடுக்க வைக்கிறது அக்வேரியம்ஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கடலுக்குள்ளே இருக்கிற கோரல்ஸ்லேருந்து தான் இதுக்கு வந்து ஃபுட்டே வந்து கிடைக்கும். ஆனால் கோரல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணதுனால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து லைஃப் ஃபுட்டு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அக்வேரியமில். ஆனால் அது கொடுக்க முடியாது உங்களால். ஆனால் வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து ஈஸியாக அந்த ஃபிஷ்ஷை வந்து ஏன் வளர்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட கோரல்ஸ் இருக்குது. அவங்க ஊரில் வந்து அது பேன் கிடையாது. நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் கோரல்ஸ் வந்து பேண்டு. அதனால தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபீடிங் எடுக்க வைக்க முடியாது, நம்மளால் வந்து வளர்க்க முடியாது. அதனாலே வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்க வளர்க்க முடியறதில்ல. அக்வேரியம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கிடைக்காது இந்த ஃபிஷ் வந்து. இது எவ்வளோ இன்ச்சஸ் வரைக்கும் வளரும்னு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஆனால் வந்து ட்ரை வார்ம்ஸு, இந்த கோரல்ஸில் இருக்கிற இந்த டஸ்டர்ஸு இதெல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட தாராளமாக வந்து சாப்பிடும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து கோரல்ஸ் வந்து கிடையாது. இதோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஷை டைப்பு. மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட வந்து விடும்போது நீங்கள் பார்த்து தான் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாள் செட் ஆனதுக்கப்புறம் அது தாராளமாக வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.